வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை அவர்களை பற்றி எனது பார்வை என்ற ஒரு சீரீஸ் மாதிரி சில வீடியோக்களை முன்னாடி பல தகவல்களை ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து உங்க கூட சொல்லியிருந்தேன். இந்த வீடியோலையும் அண்ணாமலை அவர்களை பற்றி தான் ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நான் குறிப்பாக எந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னாக்கா, அண்ணாமலை மற்றும் அரசியல் இதை சார்ந்த பல விஷயங்களை இந்த வீடியோவில் என்னுடைய கணிப்பு நான் எந்த விதத்தில் புரிந்து கொண்டேன் அதை உங்க கூட ஷேர் பண்ணுறதா இருக்கேன். போன பல வீடியோக்களுக்கும் நிறைய ஆதரவு கொடுத்தீங்க, நல்ல கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. பல பேர் என்னுடைய சிந்தனையோட ஒத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு கேட்குறது. அதாவது தமிழக மக்களுடைய சிந்தனையோட நானும் ஒத்து போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். சரி, சின்ன சின்ன வீடியோவை எதுக்கு போடுறேன் அப்படின்னா, அவரை பற்றி ஒரு 2-3 புத்தகம் எழுதுகிற அளவுக்கு தகவல்கள் ஆரம்பித்தது என்னமோ 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் அரசியலில் பிரபலமாக வந்தார். ஆனால் அதுக்குள்ள மிகப்பெரிய சாதனைகள்லாம் செஞ்சுட்டாங்க. இந்த குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய முன்னெடுப்புகளையும் சாதனைகளையும் செய்து காட்டிய ஒரு அரசியல்வாதி அப்படின்னு பார்க்க முடியாது, யாருமே இல்லை. சில பேர் இருக்காங்க, அதில் ஒன்று நான் முன்னாடி பல வீடியோக்களை சொன்ன மாதிரி சினிமா கவர்ச்சி இருக்கும், இல்லை அரசியல் குடும்பத்தில் இருக்கிற பின்புலத்துலேருந்து வந்திருப்பாங்க, இல்லை பணபலம் இருக்கும், இல்லை வேற ஏதாவது ஒரு இது இருக்கும். ஆனால் இவருக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனாக இந்த அளவுக்கு சாதனை செய்திருக்காரு அப்படிங்கிறத, அதுவும் குறிப்பாக அரசியலில் தன்னை ஒரு நல்ல பொசிஷனில் நிலைநாட்டி கொண்டார் அப்படிங்கன்னா அது அவருடைய தனித்தன்மை, அவ்வளோதான். அவருக்கு பல குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அவருக்கு பல நாலெட்ஜ் இருக்குது. அதாவது என்ன புரிஞ்சுக்கணும்னா, படிப்பு நமக்கு நாலெட்ஜ் தான் குடிக்கும். ஆனால் அந்த நாலெட்ஜை நம்ம உபயோகித்து விஸ்டம்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லைங்களா, நாலெட்ஜுக்கும் விஸ்டமுக்கும் டிஃப்ரென்ஸ். நாலெட்ஜ் நீங்கள் படிக்கிறதுல இதுலேருந்து கிடைக்கும், அது சேர்ந்து அனுபவ அறிவும் வரும். இதை ரெண்டையும் உபயோகித்து ஒரு சரியான நிலைப்பாடையும் சரியான செயல்பாட்டையும் கொண்டு வர்றது இருக்குங்களா, அது விஸ்டம். அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷம். நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவர் வைரத்தை மண்ணிலிருந்து தோண்டி எடுத்து பாலிஷ் பண்ணி அப்புறமா அதை ஜொலிக்கும். இவர் ஜொலிக்கிற வைரத்தையும் மத்தியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது தமிழகத்தின் மகுடத்தில் அவரை வைக்கணும். அதற்கான முன்னெடுப்புகளைத்தான் தமிழக மக்கள் செய்யணும். அதுல அவருடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கு, அவர் அரசியல்ல எந்த மாதிரி எல்லாம் நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். சாதாரணமா அரசியல் அப்படின்னாலே நீங்க பாத்தீங்கன்னாக்க, முதல்ல வஞ்சகம், சூழ்ச்சி, சூது, துரோகம், உள்குத்து, இந்த மாதிரி பலதும். இதை தவிர பொய்யுரைகள், கவர்ச்சி, இது எல்லாம் சேர்ந்தது தான் இன்னைக்கு அகில இந்தியாவிலும் சரி, குறிப்பா தமிழ்நாட்டில் மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த முக்கியமானவைகள். இதை வச்சுதான் அரசியலே நடக்குது. இந்த மாதிரி ஒரு அரசியலை கிட்டத்தட்ட 60 வருஷமா நம்ம அனுபவிச்சிட்டோம். அதை அந்த மாதிரி நடக்கக்கூடிய பொய்யுரையான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை நம்மளை அறியாமே நம்ம ஏத்துக்கிட்டோம், நம்ம ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட்டோம். அந்த மாதிரி இதில் என்ன பண்ணுவாங்க, நான் நல்லவன்பா, என்ன மாதிரி அடுத்தவனும் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறது தப்பு அப்படின்ற பரப்புரை செய்யப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பாருங்களேன், கவனிங்க, எந்த அளவுக்கு என்னுடைய கருத்துக்கள் ஒத்து போகின்றதுன்னு பார்க்கலாம். நான் நல்லவன், என்ன மாதிரி அடுத்தவங்களும் நல்லவனா இருப்பான், நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு. இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் குறிப்பா கவர்ச்சி தான் அரசியல் அப்படின்னும் போது அதுதான் எடுபடும் மக்கள்கிட்ட. நேர்மை, நாணயம், நியாயம், இதெல்லாம் அறம், இதெல்லாம் எடுபடாது அப்படின்னு ஒரு பரப்புரை செய்யும். இதை தவிர என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல்னு வந்துட்டா அவியலா செய்வாங்க, அரசியல் தானங்க செய்யணும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் அரசியல்னு வந்தா எல்லா விதமான சூழ்ச்சி, வஞ்சகம், முதுகுல குத்துறது, கவர்ச்சி, பொய்யுரை சொல்வது, இப்படித்தான் நீங்க அரசியல் செய்ய முடியும், செய்யணும். அப்படி நீங்க செய்யாட்டா நீங்க தோத்து போயிடுவீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாஜக அந்த மாதிரி செய்யும். வாய்மையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது,
கவர்ச்சியை பத்தி கவலைப்படாம இருக்குது, பெருமை எருமை இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பதிவு போடுறாங்க வாட்ஸ்அப்ல, அப்புறம் பல சமூக ஊடகங்கள்லாம் நிறைய படிக்கிறாங்க. பாஜகவுக்கு தமிழக அரசியலை பற்றிய புரிதலே கிடையாது அப்படின்னா என்ன புரிதல் கிடையாது? இந்த மாதிரி இந்த அறமற்ற செயல்கள் அனைத்தையும் செய்ய வேண்டியது, அப்படி செஞ்சாதான் அரசியலை நிலைச்சு நிற்க முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற புரிதல் பாஜகவுக்கு தெரியாதுன்னு இந்த மாதிரி போஸ்ட் போடுறவங்க சமூக வலைதளத்துல எழுதுறவங்க எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பின்ன எப்படி 3 முறை தொடர்ந்து பாஜக வெற்றி பெற்றது? அகில இந்திய அளவுல பாரத பிரதமர் மோடி 3 முறை பிரதமராக இருந்திருக்காரு. குஜராத்ல 3 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எல்லாம் இருக்கே. கிட்டத்தட்ட 27-28 வருஷம் அவர் அரசியல்ல ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன தன்னுடைய மீட்டிங்க்கு பதிலாக தான் பேசுறது கீழே இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரெக்கார்ட் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, நான் காலேஜ் படிக்கிற காலத்துலலாம் அந்த மாதிரி ஆட விட்டுருக்காங்களா அரைகுறை ஆடையோட? அதனாலதான் மோடி அவர்கள் ஜெயிச்சு பிரதம மந்திரியாங்க. சரி, அதை விட்டுடுங்க. கண்டபடி பேசித்தான் திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல்ல ஜொலிச்சுட்டு இருக்காரு தமிழ்நாடு. ஏதாவது ஒரு தகாத வார்த்தை அவர் பேசியிருக்காரு? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. நேர்மையான அரசியல் செய்யறாரு. ஆனா இவங்க எல்லாம் அவருக்கு ஆலோசனை, சூப்பர் அட்வைஸ் கொடுப்பாங்க. இல்லைங்க, இவர் சூழ்ச்சி பண்ணணும், இவருங்க அடுத்தவங்க முதுகுல, அண்ணாமலை அவர்கள் சூழ்ச்சி செய்யணும், அடுத்தவங்க முதுகுல குத்தணும், காலவாரி விடணும், கவர்ச்சியா பேசணும், அப்பதாங்க அவர் எடுபடுவார். இப்ப எடுபடலையா? அதற்கான பல தரவுகளை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த மாதிரி ஏதோ நம்ம பெரிய புத்திசாலித்தனம் மாதிரி அவருக்கு அறிவுரை கூறக்கூடிய இடத்துல உங்களை யாரும் அமைச்சு வச்சிருக்காங்கிற மாதிரி பல பேரும் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க. அவர் ஆனா எப்படி இருக்காரு அப்படின்னு பாருங்க. எதையுமே எடுக்க மாட்டேங்க. நான் அறம் சார்ந்துதான்ப்பா செய்வேன், நியாயமா இருப்பேன், என் கொள்கையில பிடிப்புள்ளவனா இருப்பேன், மதம் சார்ந்த சமரசங்களையும் சமாதானங்களையும் நான் செய்ய மாட்டேன். அதாவது இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் நான் பண்ண மாட்டேன். என் மதம் இருக்கு, எனக்கு நான் அதை கடைபிடிப்பேன். அதுக்காக அடுத்த மதத்தை நான் குறை சொல்ல மாட்டேன். அடுத்தவங்க மேல நான் அவதூறு பேசி கண்டபடி திட்டி தீர்த்து செய்ய மாட்டேன். நான் அதுக்காக என்னுடையதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படிங்கிற நிலைப்பாடுல தான் இருக்காரு. தமிழ்நாட்டுல தன்னை ஒரு இந்துவாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு காண்பித்து கொண்டு அரசியலில் மிளிர்வது என்பது மிக மிக ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். அதை சாதிச்சு காமிச்சிருக்காரு. அதனால நெற்றியில தன் மதம் சார்ந்த அடையாளங்கள், கோயிலுக்கு தைரியமா போறாரு, இந்து கடவுளை பத்தி பேசுறாரு, கோயிலை பத்தி நிறைய விஷயம் பேசுறாரு, பகவத்கீதையை பத்தி பேசுறாரு, கந்த சஷ்டி கவசத்தை பத்தி பேசுறாரு. எந்த அரசியல்வாதி பேசுறாங்க சொல்லுங்க பாப்போம். சில பேர் இருக்காங்க, நான் அவங்கள விட்டுட்டு நான் சொல்றது பாஜகவில் இருக்க தலைவர்கள் அல்ல, ஆனா பாஜகவிலேயே பல தலைவர்கள் இதை பத்தி பேசினா எங்கேயாவது இந்த மத சார்பின்மை தீட்டு நம்மளை ஒட்டிக்குமோ அடிக்கடி சொல்லுவாரு. மத சார்பின்மையை பற்றி யாராவது பேசலன்னா அவங்களுக்கு அந்த தீட்டு ஒட்டிக்கும். அதனால அதை ஜாக்கிரதையா கையாளுவாங்க, செய்ய மாட்டாங்க, குறியீடுகளை வச்சுக்க மாட்டாங்க. ஆனா மற்ற மதக்காரங்களாம் வச்சுக்கிறாங்களே, அதை பத்தி பேசக்கூடாது நீங்க, ஏன்னா அவங்க மைனாரிட்டி, அந்த ஓட்டு வங்கி போயிடும். ஆனா நான் பார்த்து அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், படிச்ச வரைக்கும், அவருடைய பேச்சுக்களை கேட்ட வரைக்கும், அவர் இந்த மாதிரி போலித்தனமா எதையுமே செய்யறது கிடையாது. நேரடியா சொல்றாரு. அவர் மற்ற வழிபாட்டு தலங்களுக்கு போறாரு. அது போன உடனே அதை அரசியலாக்கிட்டாங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இதுக்கு போயிருந்தார், ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தார். அங்க உடனே அதை அரசியலாக்கிட்டாங்க. இந்த மாதிரி இதுல இருந்து வெளிப்படைத்தன்மையோட நேர்மையான ஒரு அரசியல் வழிமுறைகளை அவர் கடைபிடிக்கிறார். இதுல எந்த விதமான கவர்ச்சியும் கிடையாது. கவர்ச்சிக்காக இன்னொன்னு கூட சொல்லலாம். நீங்க எந்த பிரஸ் மீட்டா இருக்கட்டும், இல்ல சாதாரண பொதுக்கூட்டமா நீங்க பாருங்க, அவர் கூட யாராவது ஒரு சினிமா நடிகையோ இல்ல ஒரு சினிமா நடிகரோ அவர் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அவர் அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றாரா என்ன அப்படிங்கறத பத்தி எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. என்னன்னா அவர் அதை தவிர்க்கிறாரு. கவர்ச்சி கூடாது அப்படிங்கிறாரு. அவர் இந்த சோகால்டு சினிமா கவர்ச்சியும் இந்த பொய்யான அரசியலும் தான் தமிழ்நாட்டை குட்டிச்சோராயிருக்கு. அதற்கு மாற்றாக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறார். இப்ப பாஜகவை இதெல்லாம் நீங்க செஞ்சாதான் அரசியல்ல, தமிழக அரசியல்ல நீங்க சாதிக்க முடியும்னு சொல்ற கூட்டம், இல்லைன்னா சாதிக்கவே முடியாது, பாஜகவுக்கு ஒண்ணுமே தெரியாது தமிழ்நாட்டை பத்தி, தமிழக அரசியலை பத்தி, எப்படி என்ன அட்வைஸ் பண்றாங்க? நீங்களும் அந்த மாதிரி செய்யுன்னு சொல்றாங்களா? அப்புறம் செஞ்சுட்டா என்ன ஆகுது? பாஜகவும் இதே மாதிரி மேடையை போட்டு அங்க 2 துணை நடிகைகளையோ இல்ல வேற யாரையோ அரைகுறை ஆடையோட டான்ஸ் ஆட விடுறது, கண்டபடி மேடையில தகாத வார்த்தைகளை உபயோகித்து பேச்சு நடத்துவது, இதெல்லாம் செஞ்சா
அப்ப பாஜகவுக்கும் டிஎம்கேவுக்கோ இல்ல மற்ற கட்சிகளுக்கோ என்ன வித்தியாசம்? பி டீம் தானே. அதனாலதான் இந்த கட்சி ஒரு மாறுதலான கட்சி, மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கட்சி, மக்களிடம் ஒரு ஆரோக்கியமான அரசியலை நடத்த வேண்டும் அப்படிங்கிற நினைக்கிற கட்சி. அதற்கான தலைவராகத்தான் இவரை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. கண்டபடி திட்டிக்கிட்டு, கண்டபடி தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு, கவர்ச்சியை இது பண்ணி சூழ்ச்சிகளை கையில் எடுத்து செய்யறதுக்கான அரசியலுக்காக திரு அண்ணாமலை அவர்களை மத்திய பாஜக தலைவர்கள் அனுப்பவில்லை. இது என்னுடைய பார்வை. திருப்பியே சொல்றேன், அவர் இந்த தமிழ்நாட்டை கூர்ந்து கவனிச்சுட்டு வந்து இந்த மக்களை பத்தி சிந்திக்கிறாரு, இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பத்தி, இங்க இருக்கிற வேலை வாய்ப்புகள், இங்க இருக்கிற லா அண்ட் ஆர்டர் எல்லாத்தையும் அவர் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காரு. அதீத கவலைக்கு உள்ளாயிருக்காரு. இதை எப்படியாவது மீட்டு எடுக்கணும் அப்படின்னு தான் முயற்சி செஞ்சிருக்காரு. அதைத்தான் அவர் முன்னெடுக்க பாக்குறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுல இந்த மாதிரி எல்லாம் அவர் அப்சர்வ் பண்ணிட்டு மிகப்பெரிய மனக்கவலையில இருக்காரு. அதுக்காக தன்னுடைய தர்மத்தையோ, தன்னுடைய வாழ்வியல் முறைகளையோ, தன்னுடைய நியாய தர்மத்தையோ எதையுமே விட்டு கொடுக்காம முனைப்பா செயல்படுறார். எந்த நம்பிக்கையில செயல்படுறாருன்னா, இந்த சிஸ்டத்தை தன்னால மாற்ற முடியுங்கிற நம்பிக்கையில செயல்படுறாரு. அந்த சிஸ்டமே, அதாவது இப்ப நிலவி கொண்டு இருக்கக்கூடிய பலவிதமான நிகழ்வுகள் எல்லாம் அப்படியே 60 வருஷமா ஊறி போயிட்டாங்க பாவம் தமிழக மக்கள். எது அப்படியே மிளறுதோ, எது பொய்யோ, எது சூழ்ச்சியோ அதை நம்பி அதுதான் உண்மைன்னு இருக்கக்கூடிய நிலையில 60 வருஷமா வாழ்ந்துட்டு அந்த அளவுக்கு மனமாற்றம், அந்த அளவுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டுள்ளது. இதை அவர் கம்ப்ளீட்டா மாத்தணுங்கிறாரு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, ஓட்டுக்கு நான் பணம் கொடுக்க முடியாது, நான் உங்களுக்காக வேலை செய்வேன், கண்டிப்பாக உழைப்பேன் அப்படிங்கிற நிலைப்பாட தெள்ள தெளிவா கொண்டு வந்ததோட இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா இந்த இப்ப நிலவி வரக்கூடிய சிஸ்டம்னு சொல்லக்கூடிய எதையுமே அதை மாற்றணும் அப்படிங்கிறார். நான் இதுல என்ன குறிப்பா சொல்லுவேன் அப்படின்னா, அடிக்கடி என் மனசுல தோன்றது, சில இடத்துல சொல்லியிருக்கேன் நான், என்னன்னா தமிழகத்திற்கு தேவை ஆட்சி மாற்றம் அல்ல. அதை எப்படி சொல்லணும்னா, ஆட்சி மாற்றம் மட்டுமே அல்ல அப்படின்னு நான் உறுதியா சொல்றேன். ஆட்சி மாற்றத்தோடு கூடிய சித்தாந்த மாற்றம். முதல்ல இங்க இருக்கிற சித்தாந்தம் மாறணும். இந்த மாதிரி பல தகாத நிகழ்வுகள் மூலமாக நிலவி இருக்கக்கூடிய வெல் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தங்களை உடைச்சு எரிஞ்சு புதிய நல்ல ஆரோக்கியமான சித்தாந்தங்கள் அது வந்துச்சுன்னா, அதன் கூடவே வரக்கூடிய அரசியல் மாற்றமும் இங்க வந்துச்சுன்னா, தமிழகம் ஒரு உன்னதமான நிலைக்கு வரும். எந்த விதமான சந்தேகமும் எனக்கு கிடையாது. அது கொஞ்சம் காலதாமதம். சேஞ்ச் ஒன்லி இஸ் பர்மனன்ட் அப்படின்னு, பட் சம்டைம் சேஞ்ச் கொஞ்சம் அதிகமா நேரம் எடுக்கும். அந்த முனைப்புல தான் என்னுடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது அண்ணாமலை ஈடுபட்டு இருக்காரு. சித்தாந்தத்தை உடைச்சு எரிஞ்சு மாத்தணும்னு பாக்குறேன். அதுதான் பர்மனன்ட். அது லாங் லாஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு நீண்ட கால தீர்வு அப்படின்னு பாத்தீங்களா, இப்ப இருக்கிற சித்தாந்தங்கள் உடைய எதனால அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய தலைவரான ஈவே ராமசாமி நாயக்கர் அவர் தான் சொல்லியிருக்காரு, பதவிக்காகவும் பணத்திற்காகவும் எந்த எல்லைக்கும் சென்று உத்திகளை கையில் எடுக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம சொல்லல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஈவே ராமசாமி நாயக்கரை பத்தின பல உண்மையான தகவல்களை தைரியமா இந்த மக்களை பேச வச்சிருக்காரு அண்ணா. 21ஆம் பக்கம் அப்படின்னு ஒரு சின்ன இதை மட்டும்தான் எடுத்தாரு கையில. இப்ப பல பேர் தைரியமா பேசுறாங்க. இது ஒரு சித்தாந்த மாற்றம் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா இது வரைக்கும் எல்லாம் பம்மிக்கிட்டு இருந்தாங்க, பயப்படுவாங்க, ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு. கிடையாது, நேரடியாக இன்னைக்கு பேச வச்சிருக்காரு அவரு. பல பேர் அதை ஆராய்ந்து இது பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நல்ல இன்டெப்த் பேசுறாங்க. அது யாருடைய அச்சீவ்மெண்ட்? திரு அண்ணாமலை அவர்களுடைய அச்சீவ்மெண்ட். இதுக்கு முன்னாடி பேசிருக்காங்களா? ஏன்னா இந்த திராவிட கழகங்கள் அந்த மாதிரி ஒரு பயத்தை உண்டு பண்ணியே மக்களை மயக்கி, ஏதாவது நீங்க பேசீங்கன்னா உடனே ஆரியம் திராவிடம் அப்படின்னு பேசுவாங்க, ஹிந்தி மொழியை பத்தி பேசுவாங்க, வந்தேரிகள்னுவாங்க, தமிழர்கள் இந்துக்களே இல்லை அப்படின்லாம் பேசுவாங்க. அதையெல்லாம் உடைச்சு எறிகிறாரு. தமிழர்கள் இந்துக்கள் தான்ப்பா. பல சங்க இலக்கியங்கள்ல இருந்து, திருக்குறள்ல இருந்து, எல்லாத்துல இருந்து ஒரு உதாரணம் எடுத்து சொல்றாரு, ஆதாரங்களை எடுத்து சொல்றாரு. அப்ப எது மாறுது? இந்த 60 வருடங்களாக இந்த நாட்டுல, தமிழ்நாட்டுல குறிப்பா நிலவி மக்கள் மனதில் ஆழமாக பதிய வைக்கப்பட்ட போலி சித்தாந்தம், போலி திராவிடம், போலி மதசார்பின்மை, அதை உடைச்சு எறிகிறாரு திரு அண்ணாமலை. அதை அவர் எப்படி செய்யறாருன்னா, நேரடியான தாக்குதல் கிடையாது. உண்மையை எடுத்து சொல்லும் போது மக்கள் சிந்திக்க தொடங்குறாங்க. சிந்தனை வரும்போதுதான் சித்தாந்தங்களும் நிலைநாட்டப்படும். இதைத்தான் அவர் செய்யறாரு. யாரையும் அதுக்காக அவர் குறை சொல்றது கிடையாது, யாரையும் தகாத வார்த்தையில தாக்குதல் நடத்துவது கிடையாது. ஐயா, நம்மளுடைய
இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவர் செய்யக்கூடிய நிகழ்வுகளுக்கு தடை போட்டு அதற்கு எதிராக செய்யாம அவரை விட இன்னும் பெட்டரா நம்ம செய்யணும். ஒரு கோடு இருக்கு, அந்த கோடை சின்னதா ஆக்கணும் அப்படின்னா அதை அழிக்கிறது அர்த்தம் கிடையாது. அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த கோடு சின்னதாயிடும். இதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்களும் செய்யறாரு. ஒன்ன நான் குறை சொல்ல மாட்டேன், ஒன்ன நான் ஏச மாட்டேன், ஒன்ன நான் திட்ட மாட்டேன், ஒன்ன எந்த விதத்திலுமே கீழ்மைப்படுத்த மாட்டேன். என்னுடைய உன்னதத்தை நான் எடுத்து சொல்லுவேன், என்னுடைய மக்களுக்கு புரிய வைப்பேன். ஆனா நீங்க செய்யற தகாத செயல்கள், இந்த தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய ஊழலோ மற்ற தகாத செயல்களோ அராஜக செயல்களோ, அதை நான் மக்கள் முன்னாடி எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய சிந்தனை வேலை செய்யும். இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. இதுல அவர் உள்ள வந்த உடனே என்ன நினைச்சாங்க, இவருக்கு ஒன்றும் அரசியல் பின்புலம் கிடையாது, இவருக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது, இவரை ஒண்ணு மிளிரவே மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விட்டேத்தித்தனத்துல தான் மற்ற கட்சிகள்லாம் இருந்தாங்க. ஆனா ஸ்லோலி என்ன ஆயிடுச்சுன்னா, அவரு மிளிர ஆரம்பிச்சிட்டாரு. அரசியல்ல மக்கள் அவரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மக்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு மாற்றம் இந்த கேடு பிடிச்ச தமிழ்நாட்டுக்கு வராதா, 60 வருஷமா பிடிச்சிருக்கிற ஒரு கேடு இங்க இருந்து விலகாதா, இவர் அதை விலக்கி வைக்க மாட்டாரா, நமக்கு மீண்டும் பழைய உன்னதமான நிலைக்கு வரமாட்டோமா. நான் சொல்றேங்க, சில காவல்துறையில பணிபுரியும் சில பேரோட நான் பர்சனலா பேசியிருக்கு. கீழ்மட்டத்துல அவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, வருத்தப்படுறாங்க. என்ன சார் செய்யறது, ஸ்காட்லாண்ட் யார்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை தமிழகத்துக்கு அவ்வளவு பெருமை பேசப்பட்ட காலம்லாம் இருக்கு சார். இன்னைக்கு கேவலமா இருக்கு, ஒருத்த மதிக்க மாட்டேங்கிறான் சார், எல்லாம் ஃப்ராடா இருக்கு, எப்படா நமக்கு இந்த விடிவு காலம் வரும்னு அவங்க பேசுறாங்க. என்ன செய்ய முடியும், அவங்க என்ன எதிர்த்து போராட முடியுமா, முடியாது. சிஸ்டம் மாறணும் அப்படிங்கறதுல முனைப்பா இருக்காரு. அந்த மாதிரி அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவரை எப்படியாவது போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான முன்னெடுப்புகள்லாம் செஞ்சாங்க. இவன் மேல அவதூறு வைக்கிறது. இப்ப ஆட்சியில இருக்கக்கூடிய டிஎம்கே அவங்க செய்யக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய கட்சிக்கோ தன்னுடைய தலைமைக்கோ யாராவது எதிராக கொஞ்சம் கொஞ்சமா பிரபலம் அடைந்துகிட்டு வராங்க அப்படின்னா அவங்கள முழுமுற்றாக அழிப்பதுதான். ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு, ஆனா நான் இங்க ஆரோக்கியமான அரசியல் செய்ய வந்திருக்கேங்கண்ணா, யாரு வேணா வரட்டுங்கண்ணா, களம் எல்லாருக்கும் பொதுங்கண்ணா, நான் யாரையும் அழிச்சு அரசியல் செய்ய வரலைங்கண்ணா. இந்த ஆரோக்கிய சிந்தனை நீங்க பார்த்திருக்கீங்களா? அங்க வர்றவங்க எல்லாரையும் அழிச்சிடுவாங்க. அதுக்கு சில உதாரணங்கள் இருக்கு. அதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, மறைந்த திரு விஜயகாந்த் அவர்களை சொல்லலாம். அழிச்சிட்டாங்க அப்படியே. அதுக்கு தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, த மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சன் இஸ் நாட் த ஒன் ஹூ ஹர்ட்ஸ் யூ, இட் இஸ் த பர்சன் ஹூ மேக்ஸ் யூ ஃபர்கெட் யுவர் ஒர்த் ஆர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு. அதாவது உங்களை நேரடியாக தாக்குறாங்கல்ல, அவங்க டேஞ்சரஸ் பர்சன்ஸ் கிடையாது. ஆனால் உங்களுடைய திறமை, உங்களுடைய சக்தி, இதை எல்லாத்தையும் உங்களாலேயே மறக்க வைப்பார்க்காங்க, அவங்க தான் டேஞ்சரஸ் பர்சன். இதைத்தான் அண்ணாமலை மேல செய்ய ஆரம்பிச்சாங்க. என்னென்னலாம் சொன்னாங்க, நோட்டாக்கு கீழே ஓட்டு வாங்கக்கூடிய கட்சி அண்ணாமலையால ஒன்றும் சாதிக்க முடியாது, இது ஹிந்தி பார்ட்டி, இந்த பிராமணர்களுக்காக பார்ட்டி, இந்த மாதிரி பலதும் சொல்லப்பட்டு அதனுடைய அந்த பாஜக கட்சியினுடைய மதிப்பே ஒண்ணுமே இல்லைன்னு மக்களை நம்ப வச்சாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, பாஜக உள்ள வந்துடும், அது ஒரு பரப்புரை ஒண்ணு போயிடும். இதை தவிர தனிநபர் தாக்குதல்ல டிஎம்கே மாதிரி ஒரு மிக மோசமான அரசியல் கட்சி நீங்க பார்க்கவே முடியாது. நேரடியா தாக்கியிருக்காங்க. அது திரு காமராஜ் அவர்களா இருக்கட்டும், கக்கன் அவர்களா இருக்கட்டும், ராஜாஜியா இருக்கட்டும், ஈவன் சமீபத்துல இருந்த திரு எம்ஜிஆர் அவர்களோ செல்வி ஜெயலலிதா அவர்களோ எல்லாரையும் தனிநபர் நேரடி தாக்குதல், அதுவும் கீழ்த்தரமாக தாக்கப்பட்டது. அண்ணாமலையும் அப்படிதான் தாக்குனாங்க. ஆனா அவங்களுக்கு இப்ப இவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, திரு எம்ஜிஆர் அவர் மலையாளி அப்படின்னா, ஜெயலலிதாவை கண்டத்துக்காரி, இந்த மாதிரி பல விதமான. காமராஜரை என்னென்னமோ தகாத வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க, எருமை தோழன் சொல்லியிருக்காரு கருணாநிதி அவர்கள், அண்டங்காக்கான்னு சொல்லியிருக்காரு, என்னென்னமோ சொல்லியிருக்காருங்க. ராஜாஜிய குல்லுக பட்டர் அப்படின்னுவாரு. இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னி வரைக்கும் அண்ணாமலை யாரையாவது ஒரு தனிப்பட்ட நபர் மீது தகாத விமர்சனம் வச்சு ஒரே ஒரு வார்த்தை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நான் இந்த யூடியூபே விட்டுருக்கேன். நிஜமா சொல்றேன். நான் போன ஒரு வீடியோல சொன்னதான், ஒரே ஒரு தரம் தான் அவர் முன்னாள் முதல்வர் தற்குறித்தனமா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கூட அவர் வருத்தப்பட்டு, அதுவே நான் அதை கேட்ட போது என்ன நினைச்சேன்னா, இவரை எந்த அளவுக்கு மனசை நோக்கடிச்சிருப்பாங்க அண்ணாமலைய மற்ற கட்சியில இருக்கிறவங்க, அதனால இந்த ஒரு வார்த்தை அவரையும் மீறி வந்துடுச்சு அப்படின்னா நான் நினைச்சேன். சரி, அது ஒரு பக்கம். அந்த மாதிரி ஆக இவர் என்ன பண்ணாங்க, இப்ப
மற்ற தலைவர்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி எந்த விதமான விமர்சனத்தையும் திரு அண்ணாமலை மேல வைக்க முடியல. அதனால என்ன பண்ணாங்கன்னா உள்கூத்த கொண்டு வந்தாங்க. பர்சனல் அட்டாக் அப்படின்னும் போது அவருடைய மனைவியை பற்றிலாம் பேசுறாங்க. அன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அவருடைய மனைவி பொது வாழ்வுல இல்லவே இல்லை. அவரை பத்தி எதுக்கு பேசணும்? ஏன் டிஎம்கே முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய தாயாரை பற்றி எல்லாம் பேசுறாங்க. மோதியினுடைய தாயாரை பத்தி பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க. காங்கிரஸும் பேசுது. காங்கிரஸ் தான் முக்கியமா பேசுனாங்க பீகார் எலெக்ஷன் போது. ஸோ அண்ணாமலை தனிநபர் தாக்குதல்ல ஒன்றும் செய்ய முடியலன்னும் போது, ஏன்னா அவர் என்ன கேட்டாலும் திறமையா பதில் சொல்றாரு, நேர்மையா பதில். ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா அந்த திருப்பி அதை மறைக்கிறதுக்கு மேல மேல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் நான் எதனால அண்ணாமலை நேர்மைன்னு சொல்றேன்னா, அவர் எதையுமே மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்றது எல்லாமே நேர்மையான பதில், நேர்மையான வாதங்கள். அப்ப இருக்கும்போது அவர் எதையுமே மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னும் போது அடுத்ததா இன்னொரு பொய்ய சொல்ல வேண்டியதும் இல்லை. அதுவுமே நேர்மையான முறையில தான் அவர் பேசுறாரு. அதனால அவரால் இந்த டிஎம்கேனாலேயோ மற்ற அரசியல் கட்சி மூலமாலையோ இவர் மேல எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டு விமர்சனத்தையும் வைக்க முடியலங்கிறது நிதர்சனம். அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவர் திருடிட்டாரு, ஊழல் செஞ்சிட்டாரு, பாஜகவில் இருக்கக்கூடிய பணத்தையே அவர் சாப்பிட்டுட்டாரு, அந்த பணத்தை வச்சு இது பண்ணிட்டார். அந்த தகவலுக்கெல்லாம் நான் தனியா வரேன். நான் இந்த மாதிரி அவர் அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இவரால் ஒண்ணுமே ஜெயிக்க முடியாது. இன்னும் இவராலெல்லாம் பாஜக எத்தனையோ தலைவர்கள்லாம் தமிழகத்துல வந்துட்டாங்க. பாஜக இவரெல்லாம் இல கணேசன், ராஜா, இந்த மாதிரி நிறைய பேர், பொன் ராதாகிருஷ்ணன்லாம், அவங்களாம் என்ன செஞ்சுட்டாங்க? ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னா பேசி இந்த கட்சியே அதனுடைய ஸ்ட்ரென்த்தை உணர வைக்காம இவராலே ஒன்றும் செய்ய முடியாது. இவருடைய சக்தியையும் ஒரு மாதிரி சிதைக்க பார்த்தாங்க. அவர் என்ன சொன்னார்? இதுக்கு ஏதாவது பதில் சொன்னார்? கேட்டவே கிடையாது. அவருக்கு பாட்டுக்கு புன்முறுவல் பூத்துக்கிட்டு ரியாக்ஷன் வாங்க. அதாவது என்னன்னா, அரசியல்ல எப்பவுமே என்னன்னா, ஒன்று ரியாக்ஷன், இன்னொன்று ப்ரோ ஆக்ஷன். இவர் ப்ரோ ஆக்டிவா இருக்காரு. எல்லாமே நீங்க பாட்டுக்கு கதறிக்கிட்டு கிடங்கய்யா, எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு தான் என்ன செய்யணுமோ, தான் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ, நான் சொன்ன மாதிரி இந்த சித்தாந்த மாற்றத்தை கொண்டு வரணும், சிந்தனையை தூண்ட வேணும், அதை முன்னெடுத்து செஞ்சிருக்காரு. இந்த இடத்துலதான் எனக்கு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த அவரோட கனெக்ட் பண்ணி என்னால பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு சொல்றேன் பாருங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்னதுதான், ஃபியர் இஸ் வாட் இஃப் அப்படிங்கிறது. அதே ஃபெய்த் இஸ் ஈவன் இஃப் அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா, ஒருத்தர் மேல ஒரு பயம் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப உதாரணமா பொதுமக்களே தமிழ்நாட்டில் சாதாரணமா என்ன சொல்றாங்க? ஏன்பா இந்த மாதிரி ஒரு அராஜகம் நடக்குது, இந்த மாதிரி சொல்றீங்க, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சார் உங்களுக்கு தெரியாது சார், ஏதாவது ஒரு பொட்டலத்தை உங்க பையிலேயே போட்டுட்டு உங்க மேலேயே கேஸை திருப்பி விட்டுருவாங்க சார் அப்படின்ற நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இல்ல உங்க மேலேயே திருப்பிடும், இதெல்லாம் அரசியல் சார், அவங்க கூட விளையாட முடியாது சார், இப்படி எல்லாம் பேசுறாங்க. இது ஃபியர். ஃபியர் இஸ் வாட் இஃப். நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது, அதனால இவங்க கூட ஒத்து போயிடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபியர் இஸ் வாட் இஃப். ஆனா ஃபெய்த் நம்பிக்கை. ஆமாயா, ஃபெய்த் இஸ் ஈவன் இஃப். அப்ப என்ன ஆயிடும்? ஆமாயா அப்படித்தான்யா, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குப்பா. யார் மேல? அண்ணாமலை அவர்கள் மேல. என்ன பண்ணணுங்கிற? அவர் மேல அவதூறு சொல்றியா? சொல்லிட்டு போ, இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம். அதுதான் முக்கியம். ஸோ ஃபியர் இஸ் வாட் இஃப், ஃபெய்த் இஸ் ஈவன் இஃப். என்ன வேணா நடக்கட்டும், எங்களுக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கு. அந்த ஒரு ஸ்டேஜில் மக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அண்ணாமலை அவர்கள். அதனால அவர் மேல ஒரு அபரிமிதமான மரியாதை, நம்பிக்கை எல்லாம் இருக்கும்போது ஆதரவு கூடிக்கிட்டே தான் வரும். இதைத்தான் நான் போன வீடியோலயும் சொன்னேன். கில்ட் ஓட். மக்கள் மனசுல ஐயோ இவரை தோக்கடிச்சிட்டமேன்ற குற்ற உணர்ச்சியோட இந்த தரம் அவரை ஜெயிக்க வைப்பாங்க. இப்ப தமிழக அரசியல்ல நோட்டாக்கு கட்சி, நோட்டாக்கு கீழே இருக்கிற கட்சி, அது இது எல்லாம் பேசிட்டு இருந்தாங்களா? அடுத்த வீடியோல பல தரவுகளோட, புள்ளி விவரங்களோட உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன்.
அதுலேருந்து உங்களுக்கு புரியும் எப்பேற்பட்ட ஒரு முன்னெடுப்பை தமிழகத்துல பாஜகவுக்காக சாதிச்சு காமிச்சிருக்காரு அண்ணாமலை. இந்த வீடியோல நான் வெகு சில விஷயங்களை மட்டும்தான் அரசியல் சார்ந்த விஷயங்களாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய பார்வை தான், திருப்பி நான் சொல்லிடுறேன். நான் யாரையும் கம்பல் பண்ணணுன்றதே கிடையாது. எனக்கு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய சுதந்திரமான எண்ணங்கள் இருக்கலாம், நிலைப்பாடுகள் இருக்கலாம். அது உங்க பார்வைக்கு நான் விட்டுறேன். பல விஷயங்களை பேசணும்னு தோணுது, ஆனா நேரமின்மை. அதனால 1-2 எக்ஸாம்பிள் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு உங்க கூட பேசியிருக்கேன், இந்த ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.